அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தர்ஷன் பார்கவி கல்யாணத்தை ஆதிகுணசேகரன் நாளைக்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜனனி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையே நடக்கட்டும், எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் சக்தியும் ஜனனியும் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகுணசேகரன் கேட்குறாரு. அதுக்கு ரேணுகா, நந்தினி, ஈஸ்வரி எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அதனால ஆதிகுணசேகரன் கதிர்கிட்ட சக்திக்கு கால் பண்ண சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வரி சக்தி கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி தர்ஷன் கல்யாணத்துக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சக்தி கேட்குறாரு, ஜனனி கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஈஸ்வரி உங்ககிட்ட சொன்னாலே உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜனனி சக்தியை கல்யாணத்துக்கு போயிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் அவர் உன்னை கூப்பிடலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜனனியும் சக்தியும் ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அதை பார்த்தா ஆதிகுணசேகரன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ ஜனனியும் சக்தியும் வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. அப்போ விசாலாச்சி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, போய் ஜனனியை ஒரு வார்த்தை வான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, என் புருஷனே கூப்பிட சொன்னாலும் நான் போய் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வெளியே வர கதிர் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிட்டு கல்யாணம் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்கவி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்கவி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் ஈஸ்வரி கிட்ட சொல்ல போகிறாங்களா, இல்லை ஈஸ்வரி நினச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.